செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் பொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் இத்தாரணிக்குள் என்று தொடங்குகின்ற 48 வரிப்பாடல் அளவில் சற்று பெரியது. இது பழனியில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளி செய்த ஒரு அருமையான பாடல். வாழ்க்கையிலே எப்படி பிறக்கிறோம், எப்படி எப்படி இருக்கிறோம் என்பதை தெளிவாக காட்டக்கூடிய பாடல். சந்தம். தத்தா தனத்த தன தத்தா தனத்த தன தான தனந்த தன தான தனந்த தன தத்தா தனத்தன தத்தா தனத்ததன தத்தா ததத்தனன தானத்தனந்த தன தானத்தனந்த தன தத்தா தனத்தனன தத்தா தனத்ததன தானத்தனந்த தன தானத்தனந்த தன தன தனதான. எப்படி அமைத்திருக்கிறார் சந்தத்தை! அவரால் மட்டும்தான் முடியும். இப்படி 48 வரிகளுக்கு அதே சந்தம் வரும்படி தமிழிலே அமைத்துள்ளார். அழகான பாடல். கேட்போமா? இத்தாரணிக்குள் மனு வித்தாய் முளைத்தழுது கேவி கிடந்து மடி மீதில் தவந்தடிகள் தத்தா தனத்தன இட்டே தெருத்தலையில் ஓடி திரிந்து நவகோடி பிரபஞ்சங்களை இச்சீர்பயிற்று வயதெட்டோடும் 8 வர வாழக்கண்ணங்கள் மயில் கோள பெதும்பெயர்கள் உடன் உறவாகி இத்தாரணிக்குள் மனு வித்தாய் முளைத்தழுது கேவி கிடந்து மடி மீதில் தவந்தடிகள் தத்தா தனத்த தன இட்டே தெருத்தலையில் ஓடி திரிந்து நவகோடி பிரபந்தகளை இச்சீர்பயிற்று வயதெட்டோடும் 8 வர வாழ குணங்கள் பயில் கோல பெதும்பெயர்கள் உடன் உறவாகி இக்கார் சரத்து மதனுக்கே இழைத்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி சுகந்த அணை மீதுள் துயன்று சுகம் இட்டாதர துருக்கி விட்டார் மூளைக்குள்ளிடை மூழ்கி கிடந்து மயலாகி துளைந்து சில பிணியது மூடி சத்தான புத்தி அது கெட்டே கிடக்க நமன் ஓடி தொடர்ந்து கயிறாடி கொழும் பொழுது பெற்றோர்கள் சுற்றி அழ உற்றார்கள் மெத்த அழ ஒரு கடங்கள் இவர்
காலர் கடங்க உயிர் தக்காதிவர்க்கும் ஐயன் இட்டான் வீதிப்படியின் ஓலை பழம்படியினாலின் பிறந்ததென எடுமென ஓடி சட்டானவப்பறைகள் கொட்டாவரி சுடலை ஏகி சடம் பெரிது வேக புடஞ்சமைய இட்டே அனற்குள் ஏறி பட்டார் என தழுவி நீரில் படிந்து விடு பாசத்தகன்றுனது சற்போதகப்பமதும் முற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்திருகு நேசத்தை இன்று தர இனி வரவேணும் தித்தா திரித்தி கூட தத்தா தனத்தகுத தாதத்தனந்த தனத்தான தனந்த தன செச்சே செகு செகு தித்தா திமித்திதுகு தாதத்த செந்திகுத தீதத்த செந்திரிக தித்தா கிடக்கணக கடக்கா குகு குகு தோக கணங்கனை கூகு கிணங்கியனை ஒரு மயிலேறி திட்டேதரக்கர் அசூரர் பட்டே விழப்பொழுது திட்டேதரத்த சூகர் பட்டே விழப்பொருது வேலை தொலைத்து வரை ஏழை பிளந்து வரு சித்தா பரத்தமரர் கத்தா குரத்தி முளை மீதில் புணர்ந்து சுகலீலை கதம்பமணி சுத்தா உமைக்கும் ஒரு முத்தாய் முளைத்த குரு நாத குழந்தை என ஓடி கடம்ப மலர் அணி திருமார்பா மத்தா மத களிறு பிற்றான் உதித்த குக ஏதத்திலங்கையினில் ஆதிக்கமுண்டதொரு முட்டாளரக்கர் தலை இற்றே விழக்கணைகள் ஏ தொட்ட கொண்டல் உருவாகி சுமந்ததிக மட்டார் மலர் கமல முற்றா சனத்திருவை மார்பில் புனைந்த ரகுராமர்க்கும் அன்புடைய மருமகனாகி வற்றாமது கருணை உற்றே மறை களைகள் ஓதி தெரிந்து தமிழ் ஜோதி தலங்களணி அத்தா பரத்தை அறிவித்தாவி சுற்றும் மொழி ஆகி பிரபந்த மணிவேல் தொட்டமைந்த புய வர்த்தா மறுப்புழுகு முட்டா திருப்பழனி வாழ்வு ககந்த அடியார்விக்குள் நின்று உளவி வரு பெருமாளே வற்றாமது கருணை உற்றே மறை களைகள் ஓதி தெரிந்து தமிழ் ஜோதி தலங்களணி அத்தா பரத்தை அறிவித்தாவி சுற்றும் ஒளி ஆகி பிரபந்த மணிவேல் தொட்டமைந்த புய வர்க்கா மறுப்புழுகு
வாழ்வுக்குகந்த அடியார் அடியார் ஆவிக்குள் நின்றுளவி வரு பெருமாளே. வாழ்வுக்குகந்த அடியார் ஆவிக்குள் நின்றுளவி வரு பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இத்தாரணிக்குள் மனு வித்தாய் முளைத்தழுது கேவி கிடந்து மடி மீதி தவழ்ந்தடிகள் இந்த பூ உலகத்திலே மனித வித்தாக தோன்றி அழுது பெருமூச்சு விட்டு திணறி தாயின் மடி மீது கிடந்து தவழ்ந்து அடிகள் தத்தா தனத்தன இட்டே தெருத்தலையில் ஓடித்திருந்து நவ கோடி பிரபந்தங்களை இச்சீர் வயது எட்டோடும் எட்டு வர கால்களை தத்தி தத்தி தளர் நடையிட்டு தெருவிலே ஓடித் திரிந்து குழந்தைகள் எழுந்து நிற்க ஆரம்பித்த உடனேயே அதற்கு ஒரு சந்தோஷம் வரும். குழந்தைகளை அவர்கள் நீந்தி தவழ்ந்து உட்கார்ந்து மற்றும் நிற்க ஆரம்பித்து நடை பயிலும் பொழுது சலங்கையில் போட்டு அழகு பார்ப்பார்கள். அது தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா? அவ்வளவு அருமையாக இருக்கும். ஓடி திரிந்து புதுமையான கோடிக்கணக்கான நூல்களை இங்கு சிறப்புப்படி கற்றுக்கொண்டு 16 வயது ஆனதும் இந்த 16 வயது முடியும் பொழுது 10 வகுப்பு வரை படித்து முடித்திருப்பார்கள் பாலகர்கள். அதற்கு மேல் கொண்டு படிப்பது அவர்களுடைய விருப்பம், வசதி எல்லாம் சேர்ந்தது. ஆனால் படிப்பை அரசாங்கம் அந்த காலத்திலே கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு கல்வி அவசியம் என்ற காரணத்தால் அரசர்கள் அந்த காலத்திலே கல்விக்கு காசு வாங்க மாட்டார்கள். அப்படித்தான் குருகுலத்திலே நடத்தும் பொழுது அந்த ஆசிரியர் கூட எதை கொடுக்கிறார்களோ அதைத்தான் வாங்கிக் கொள்வார். அப்படி இருந்த காலம். இப்பொழுது எது முக்கியமோ அது பணம் கட்டி பயில வேண்டியதாக இருக்கிறது. எது தேவையில்லையோ அது மலிந்து கிடக்கிறது. அப்படி இருத்தல் கூடாது. நூல்கள் இங்கு சிறப்புப்படி கற்றுக்கொண்டு 16 வயதானதும் வாழக்குணங்கள் பயில் கோல பெதும்பையர்கள் உடன் உறவாகி இங்கு ஆர் சரத்து மதனுக்கே இழைத்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து இளமை பருவத்திற்குரிய குணங்களில், வாழ என்றால் இளமை, குணங்களில் பயிற்சி உள்ள அழகிய பெண்களுடன் நட்பு கொண்டு கரும்பு வில்லையும் அரிய மலர்களையும் உடைய மன்மத சேட்டையால் சோர்வடைந்து பல வகையான கலம்பகம் முதலிய நூல்களை செல்வந்தர்கள் மீது பாடி அவர்களை புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி சுகந்த அணை மீதில் துயின்றுழலும் பல திக்குகளிலும் திசை முடிவுகளிலும் வரை சென்று அதிகமாக பொருள் தேடி நல்ல வாசனை கமழும் மலர் படுக்கைகளில் உறங்கி பணங்காசு வந்துவிட்டால் சுகத்தை தேடும். ஆம், ஒருவன் படித்துக் கொண்டு
கொண்டிருந்த காலம் வரை விளக்கெண்ணெயை நெய்யாக ஊற்றியே வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் இந்த சாப்பாட்டிலே விளக்கெண்ணெய் வாடை வருகிறதே என்று கூறியவுடன், உனக்கு படிப்பு முடிந்து விட்டது, நீ கிளம்பலாம் என்று ஆசிரியர் அனுப்பிவிட்டார். இது நாள் வரை அவருக்கு விளக்கெண்ணெய் தான் ஊற்றி வந்தார்கள் சாப்பாட்டிலே. ஆனால் அப்பொழுது படிப்பின் மேல் ஆர்வம் இருந்ததால் விளக்கெண்ணெய் வாசம் அவருக்கு தெரியவில்லை. ஆனால் விளக்கெண்ணெய் வாசம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது உனக்கு படிப்பின் மீது ஆசை குறைந்து விட்டது, ஆகையால் நீ படிப்பை நிறுத்திக் கொள்ளலாம் என்று அனுப்பிவிடுவார்களாம். அப்படி ஒரு வழக்கம் இருந்ததாம். சுகமிட்டு ஆரத்தி உருவ வட்டார் முளைக்குள்ளடையிட்டே தெருத்தலையில் ஓடித்திருந்து துளந்து சில பிணி அது மூடி சத்தான புத்தி அது கெட்டே. இந்த மாதர்களின் இன்பத்தை நல்கும் ஆசையை உருகி திரட்சியான உடலை இடையே மூழ்கி கிடந்து மயக்கத்தோடு அழுந்தி கிடந்து சில நோய்கள் வந்து மூடி பிணி வந்து மூடி நல்லறிவு கெட்டு கிடக்கும் பொழுது நமன் ஓடித் தொடர்ந்து கயிறு ஆடிக்கொள்ளும் பொழுது பெற்றோர்கள் சுற்றி அழ உற்றார்கள் மெத்த அழ ஊருக்கு அடங்கல் இலர் காலர்க்கு அடங்க உயிர் தக்காது. யமன் என்னை தொடர்ந்து வந்து பாசக்கயிற்றை கட்டி உயிரை கொண்டு போகும் பொழுது என்னை பெற்றோர்கள் சுற்றி நின்று கொண்டு அழவும் சுற்றத்தார்கள் மிக அழவும் இவர் ஊராருக்கு ஒரு நாளும் அடங்கியதில்லை, நமனுக்கு இன்று அடங்குமாறு இனி உயிர் நிலை பெறாது என்று கூறவும், இவர்க்கும் அயன் இட்டான் விதிப்படியின் ஓலைப்பழம் படியினால் இற்று இறந்தது என எடும் என இவருக்கு பிரம்மன் இன்றோடு அழியும்படி விதித்திருக்கிறான் முன் எழுதிய போல். பிரம்மன் இன்னாருக்கு இன்னன் என்று விதிகளை நிர்ணயிப்படுத்துவதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்படி யமனோலை இன்று வர இறந்துவிட்டார் என்று சிலர் கூறவும், நாழிகையாயிற்று சுடலைக்கு எடுங்கள் என்று சிலர் சொல்லவும், ஓடி சட்டா நவப்பறைகள் கொட்டாவரி சுடலை ஏகி சடம் பெரிது வேக புடம் சமய இட்டே அனற்குள் எரி பட்டார் எனத் தழுவி நீரில் படிந்து விடு பாசத்தகன்று. ஓடிச் சென்று திட்டமிட்டபடி புதிய பறைகள் ஆகிய வாத்தியங்களை முழங்கவும் சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்று உடலை நன்கு வெந்து நீராவதற்கு பிராட்டி முதலியவற்றை அடுக்கி வந்து அந்த நெருப்பில் எரிந்து போனார் என்று துயரத்தோடு ஒருவரை ஒருவர் கட்டி அழுது தண்ணீரில் முழுகிவிட்டு போகும் பாசத்தினின்றும் விலகி உனது சத்போதக பதுமம் உற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்து உருகு நேசத்தை இன்று தர இனி வரவேணும். உன்னுடைய உண்மை ஞானத்துக்கு உறைவிடமான திருவடி தாமரைகளை பற்றுக்கோடாக அடைந்து தமிழ் கவிதைகளை ஓதி பணிந்து உருகும்படியான அன்பை இன்று அடியேனுக்கு தந்து இனி வந்து அருள வேண்டும் முருகா, தர இனி வந்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். தித்தா திருகிட தத்தா திருகிட என்று உண்டான இதிலே இந்த ஒளிக்கு ஏற்றபடி ஒப்பற்ற மயிலின் மீது
ஏறி வந்து. இதிலே இந்த தித்தா திரிகுட தத்தா தனத்தகுத தாதத்த தனந்த தனன தானத் தனந்ததன செச்சே செகு செகுகு தித்தா திமித் திகு தாதத் செந்திகுத தீதத் செந்தரிக தித்தா கிடக்கணக டக்கா குகு குகு தோத கணங்கள் ஆக குகு கிணங்கி கிண்கிணங்கின ஒரு மயிலேறி. இப்படி இந்த சந்தத்திலே வருகிறது. அப்படி ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி தின் தேர் ரதத்து அசுரர் பட்டே விழ பொருது வேலை தொலைத்து வரை ஏழை பிளந்து வரு சித்திர பரத்து அமரர் கத்தா. வலிமையில் தேர்ந்த ரதத்தின் மீது அந்த அரக்கர்கள் இறந்து படுமாறு சண்டை செய்த கடலை வற்றச் செய்து 7 மலைகளையும் பிளந்து நின்ற சித்தமூர்த்தியே, தேவர்களுக்கு எல்லாம் மேலான தலைவனே முருகா. முருகனுக்கு சித்தன் என்று ஒரு பெயர் உண்டு. அடியார்களுடைய மனதை கொள்ளை கொள்வதால் தீதில் அடியார் மனதில் குடியிருப்பவர் முருகன். ஆகையால் அவருக்கு சித்தன் என்ற பெயர் உண்டு. புறத்தி முளை மீதில் புணர்ந்து சுகலீலை கதம்ப அணி சுத்தா உமைக்கும் ஒரு முத்தாய் முளைத்த குருநாதா, குழந்தை என ஓடி கடப்ப மலர் அணி திருமார்பா. புறப்பெண்ணாகிய வள்ளியின் தோளிலே சேர்ந்து இன்பத் திருவிளையாடல்களை செய்து உனது தோள்களில் நறுமணம் படிந்துள்ள தூய்மையானவனே, பார்வதிக்கு ஒரு முத்து என்னும்படியாக முளைத்தும் குருநாத குழந்தை என்று பெயர் பெற்றும் ஓடி விளையாடி கடப்ப மலரை அணிந்தும் உள்ள திருமார்பனே, மத்தா மதக்களிரின் தான் உதித்த குகனே, மதங்களை மிகவும் பொழிகின்ற யானை முகம் உடைய கணபதியின் பின்பு உதித்த குகமூர்த்தியே, ஏதத்து இலங்கைதனில் ஆதிக்கம் உண்டது ஒரு முட்டாள் அரக்கர் தலை இற்றே விழ கனைகளே தொட்ட கொண்டல் உருவு ஆகி குற்றம் பொருந்திய இலங்கையில் தலைமையை கொண்ட முட்டாளாகிய ராவணனுடைய தலை 10 அருந்து கீழே விழ அம்புகளை ஏவியவரும் மேக நிறத்தை உடையவரும் சுமந்து அதிகம் மட்டார் மலர்கமலம் உற்ற சனத் திருவை மார்பில் மணந்த ரகுராமர்க்கும் அன்புடைய மருமகனாகி மிகுந்த வாசனையுடைய தாமரை மலர் மனம் கொண்ட ஜனகன் மகளாகிய சீதையை மார்பில் அணைத்த ரகுராமனுக்கு அன்புடைய மருமகனாகி முருகா, வற்றா மதக்கருணை உற்றே மறைக்கலைகள் ஓதி தெரிந்து தமிழ் ஜோதி அலங்கலனி அத்தா, வற்றாத தேன் அருவி போல் கருணையை பூண்டு வேத நூல்களை ஓதி நன்கு பயின்று தமிழை ஆராய்ந்து தேவார பாமாலைகளை தந்தைக்கு சூடிய திருஞான சம்பந்தராக வந்த ஐயனே முருகா, பரத்தை அறிவித்து
ஆவி சுற்றும் ஒளி ஆகி பிரபந்தம் அணி வேல் தொட்டு அமைந்த புயவர்க்கா. பரம்பொருளை இன்னது என்று உலகத்தோருக்கு அறிவித்து உயிரை சூழ்ந்திருக்கும் அருட்பெருஞ்சோதியாக விளங்கி துதி நூல்களை பெற்றணிந்த வேலாயுதத்தை ஏந்தி நிற்கும் தோல் கூட்டங்களை உடையவனே முருகா. மறுபுழுகு முட்டாள் திரு பழனி வாழ்வுக்கு உகந்து அடியர் ஆவிக்குள் நின்று உளவி வரு பெருமாளே. வாசனை உள்ள புழுகு என்பது போலியாக வருகிறது. புழுகு என்பதற்கு பதிலாக புழுகு என்று இதிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு எழுத்துக்கு பதில் வேறொரு எழுத்து வந்து பொருள் ஒன்றாக இருந்தால் அதற்கு போலி என்று இலக்கணம் உண்டு. தமிழிலே இவ்வளவு நாட்களாக இலக்கணம் இருப்பதால் தான் இந்த மொழி வளர்ந்து கொண்டே வருகிறது. புனுகு எப்பொழுதும் கமழும் பழனிப்பதியில் வீற்றிருப்பதில் மகிழ்ந்து அடியார்களின் ஆவிக்குள் நின்று உளவி வரும் பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர். இத்தாரணிக்குள் மனு வித்தாய் முளைத்தழுது கேவி கிடந்து மடிமீதில் தவழ்ந்தடிகள் தத்தா தனத்தன என்றிட்டே தெருத்தலையில் ஓடித்திரிந்து நவகோடி பிரபந்தகளை இச்சீர்பயிற்று வயதெட்டோடும் எட்டு வர வாழ குணங்கள் பயில் கோல பெதும்பயர்கள் உடன் உறவாகி இக்கார் சரத்து மதனுக்கே இழைத்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி சுகந்த அணை மீதில் தூயென்று சூகம் இட்டாதர துருக்கி வட்டார் மூளைக்குள்ளிடை மூழ்கி கிடந்து மயலாகி துளைந்து சில பிணி அது மூடி சத்தான புத்தி அது கெட்டே கிடக்க நமன் ஓடி தொடர்ந்து கயிறாடி கொழும் பொழுது பெற்றார்கள் சுற்றி அழ உற்றார்கள் மெத்த அழ ஊரு கடங்கள் இவர் காலர் கடங்க உயிர் தக்காதிவர்க்கும் மயன் இட்டான் வீதிப்படியின் ஓலை பழம்படியின் நாளில் இறந்ததென எடுமென ஓடி சட்டானவப்பறைகள் கொட்டாவரி சுடலை ஏகி சடம் பெரிது வேகப்புடன் சமய இட்டே புணர்க்குள் ஏறி பட்டார் என தழுவி நீரில் படிந்து விடும் பாசத்தகன்று உனது சற்போதகப்பமது முற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்துருகும் நேசத்தை இன்று தர இனி வரவேணும் தித்தா திரித்தி குட தத்தா தன தகுத
தாதத்தனந்த தன தானத்தனந்த தன செச்சே செகு செகு சித்தாதி மித்திகு தாதத்த செந்தி குதத்தீதத்த செந்தரிக சித்தா கிடக்கணங்கடக்கா கூகு கூகு தோதக்கணங்கனை கூகு கிணங்கியன ஒரு மகிழேறி திட்டே ரதச்சூரர் பட்டே விழ பொருது வேளை தொலைந்து வரை ஏழை பிளந்து வரு சித்தா பரத்த மரர் கத்தா உரத்தி முளை மீதில் புன சுத்தா உமைக்கும் ஒரு முத்தாய் முளைத்த குருநாத குழந்தை என ஓடி கடம்ப மலர் அணி திருமார்பா மத்தா மத களிறு பிற்றான் உதிக்க குகனே ஏதத்திலங்கை இனிலாகி முண்ட ஆதிக்க முண்டதொரு முட்டாளரக்கர் தலையிற்றே விழக்கணைகள் தொட்ட கொண்டலுக்கும் கொண்டல் உருவாகி சுமந்ததிக மட்டார் மலர் கமலம் முற்றார் சனத்திருவை மார்பில் புணர்ந்த ரகுராமர்க்கும் அன்புடைய மருமகனாகி வற்றாமது கருணை உற்றே மறைக்களைகள் ஓதி தெரிந்து தமிழ் ஜோதி தளங்கள் அணி அத்தா பரத்தை அறிவித்தாய் விசுற்றி மொழி ஆகி பிரபந்த மணிவேல் தொட்டமைந்த புய வர்க்க மறுப்புழுகு முட்டாதிரு பழனி வாழ்வு குகந்த படியார் அடியார் ஆவிக்குள் நின்றுளவி வரு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.